அப்படியே இந்த சைடு திரும்ப, அப்படியே திரும்ப, அப்படியே ஆஃப் ஆஃப் ஏன் திரும்ப ஆஃப் ஓட்டு ஆஃப் ஆஃப் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் பேரறிவாணன். இன்றைக்கி நம்ம கோவை மாவட்டம் கொடிசியார் திடலில் தான் நம்ம இருக்கோம். இந்த திடலில் வர மே 18ஆம் தேதி மாபெரும் தமிழின பேரெழுச்சி நாள் பொதுக்கூட்டம் நடைபெற இருக்குது அப்படின்றது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். அதனால் நாம் தமிழர் கட்சியுடைய பொறுப்பாளர்களும் ஒவ்வொரு பாசறையுடைய பொறுப்பாளர்களும் இங்கே களத்துக்கு வர ஆரம்பிச்சிருக்காங்க. அதன்படி முன்னாள் பாதுகாப்பு படைவீரர் பாசறையை சேர்ந்த அண்ணன் பூமிநாதன் அவர்கள் நம்மக்கிட்ட இருக்காங்க. வாங்க அவங்களுடைய செயல்பாடுகள் இந்த கூட்டத்தில் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம். அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம் தம்பி. எப்படின்னா நல்லா இருக்குப்பா. இருந்துச்சுண்ணா. ஆனால் இப்போ சமூக வலைதளத்தில் குறிப்பாக இந்த மே 18க்கு கோயம்புத்தூரில் நடக்கக்கூடிய இந்த கூட்டத்தில் அண்ணனுடைய பாதுகாப்பை உறுதி செய்யணும் அப்படின்ற மாதிரிலாம் கோரிக்கை வச்சு சமூக வலைதளத்தில் தமிழ் தேசியர்கள் எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? முதலில் இந்த இன எழுச்சி நாள் என்பது கோவையில் கொடிசியா மைதானத்தில் நடைபெற இருக்கின்றது. ஒரு பேரெழுச்சியான இந்த நினைவுகூர்ந்த நாள், அதாவது தமிழினம் எங்கு வீழ்ந்ததோ அங்கு நாம் எழுந்தோம், எங்கு முற்றுப்பற்றோமோ அங்கு முளைவிட்டு முளைத்திருக்கின்றோம் என்பதை இந்த உலகிற்கு பறைசாற்றுகின்ற வகையில் இந்த இன எழுச்சி நாளை மே 18 நாம் நினைவுகூர்ந்து வருகின்றோம். அந்த வகையில் இந்த இன எழுச்சி நாளை கோவையில் நாம் நினைவு கூறுகின்றோம், கொடிசியா மைதானத்தில். இங்கு அண்ணனுடைய பேருரை என்பது மிக சிறப்பு வாய்ந்தது. அந்த பேருரை ஆற்ற அண்ணன் அவர்கள் வருகை தருகின்றார்கள். அதை ஒட்டியான பாதுகாப்பு மிகவும் அவசியம் என்பதை வலையொலியில் தம்பிகள் உறவுகள் அனைவருமே கவலைப்பட்டு கொண்டிருப்பதாக தம்பி அவர்கள் சொல்கிறார்கள். அந்த கவலை தேவையில்லை. அவர்கள் அனைவருக்கும் அண்ணன் மீது நீங்கள் வைத்திருக்கின்ற அன்பு என்பது எனக்கு தெரிகின்றது. அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய புரட்சிகர வாழ்த்தும் அன்பையும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நீங்கள் எந்த விதமான கவலையும் பட வேண்டாம். முன்னாள் பாதுகாப்பு படை வீரர் பாசறை என்பது அண்ணனுடைய பாதுகாப்பை முழுக்க உறுதி செய்வதற்காக 2 நாட்களுக்கு முன்பே கோவையில் நாங்கள் வந்துவிட்டோம், அதற்கான திட்டத்தோடு. இந்த பாதுகாப்பு பணியில் மொத்தம் எத்தனை பேர் இறங்குறாங்க? நம்மளுடைய பாசறை அப்படின்றது இதில் எப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்ஸர்வீஸ்மேன் முன்னாள் பாதுகாப்பு படை வீரர்கள் அதிகமாக இருக்கிறாங்க. நம்ம அண்ணன் கூடயே பயணிக்கின்றோம். அதில் இந்த கூட்டம் என்பது மிக பேரெழுச்சியான கூட்டம். அதிகமான ஆட்கள் வர இருக்கின்றார்கள். எனவே அதற்கு தகுந்தாற்போல் அண்ணனுடைய பாதுகாப்பிற்கான ஆட்களை நாங்கள் திட்டமிட்டு ஒருங்கிணைத்து கொண்டிருக்கின்றோம். இப்போ பொதுவாக அண்ணனை பார்க்குறதுக்கு நாம் தமிழர் கட்சியுடைய ஆதரவாளர்கள் அல்லாமல் பொதுமக்களும் பார்க்கணும், அண்ணனுடைய முகத்தை பார்க்கணும், அவர்கிட்ட பேசணும் அப்படின்ட்டு முன்னாடி வருவாங்க. அதே நேரத்தில் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்களும் வருவாங்க. இதனால் அண்ணனுக்கு ஒரு சரியான பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் உருவாகும். இந்த ரெண்டையும் நீங்கள் எப்படி கையாளுவீங்க? இல்லை, பொதுமக்களுடைய வருகை என்பது அண்ணன் மீது அவர்கள் வைத்திருக்கின்ற பேரன்பு தான். இந்த பன்னெடு காலமாக வீழ்ந்து கிடந்த தமிழ் தேசிய இனத்தில் ஒரு விடுதலை வேண்டும் என்பதற்காக போராடி மாண்ட உயிர் ஈகைகள் ஈழத்தில் கிட்டத்தட்ட 70 ஆண்டு காலமான அந்த விடுதலை போராட்டம் என்பது முற்றுப்பட்டு விட்டது என்று அவர்கள் நினைக்கின்ற அந்த நிலையில் இங்கு நாங்கள் அதை இன எழுச்சி நாளாக, தமிழ் பேரினம் நிமிர்ந்த ஒரு நாளாக நாங்கள் அதை நினைவு கூர்ந்து வருகின்றோம். அதை முன்னெடுத்த பெருமை என்பது நாம் தமிழர் கட்சியின் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுக்குத்தான் சாரும். இதை யாரும் மறுக்க முடியாது. எனவே அவர்கள் மீது, தமிழ் மீது பற்றுள்ளவர்கள் நம் கலை இலக்கிய பண்பாடு வீழ்ந்துவிடக்கூடாது என்று நினைப்பில் இருக்கின்ற தமிழ் பெருமக்கள் கட்சியில் முழுமையாக தன்னை ஈடுபடுத்தி கொள்ள முடியாது என்று நினைத்து அக்கட்சிக்கு ஆதரவாக இருக்கின்ற நீங்கள் சொல்வது போல அந்த பொதுமக்கள் அனைவருமே அண்ணன் மீது பேரன்பும் பெரும் ஆதரவோடு அவர்கள் அண்ணனை சந்திக்கின்ற பொழுது அவர்களுக்கு எந்தவித தடையுமின்றி அவர்கள் சந்திப்பதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். அதே சமயத்தில் அவர் அண்ணனுடைய பாதுகாப்பின் மீது கண்ணும் கருத்துமாக இருக்கின்றோம். இப்போது இந்த பாதுகாப்பு பணியில் நீங்கள் நேற்றிலேருந்து பயிற்சி எடுத்துகிட்டு வரீங்க. இந்த திடலுக்குன்னு நீங்கள் ஏதாவது புதிய பயிற்சி ஏதாவது எடுக்கிறீங்களா, இல்லை வழக்கம் போல்
இல்லை வழக்கம் போல் நம்ம வந்து பாதுகாப்புக்கு அப்படின்ற ஒரு திட்டம் பயிற்சி எல்லாமே இருக்குது. ஒவ்வொரு இப்படி பெரும் கூட்டங்கள் நடக்கின்ற பொழுது அந்த மைதானத்தை அந்த மைதானத்துடைய புறச்சூழல், அந்த உட்சூழல், இவை அனைத்தையுமே நம்ம வந்து அதை படித்து அதற்கு ஏற்றாற் போல ஒரு திட்டத்தை வகுத்து நாங்கள் செயல்படுவோம். சரிங்க. பொதுவாக எல்லா மாநாடுகள்லையும் பார்த்தீங்கன்னா, இப்போ சமீபத்தில் நடந்த இப்போ ஒரு நடிகர் வந்து இதே கோவை மாவட்டத்துக்கு வந்தார். அப்போ வந்து அவருக்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தவர்களால் வந்து பெரிய சிக்கல் வந்து அவங்கள பார்க்க வந்த ரசிகர்களுக்கு உருவானது. அதே போல் இன்னும் பிற கட்சிகளெல்லாம் நம்ம சொல்லலாம், திமுக அதிமுகன்னு நம்ம சொல்லலாம். அதே போல் நாம் தமிழர் கட்சியில் ஒரு சூழல் உருவாகுமா? அதாவது அந்த நடிகர், நீங்கள் சொல்கிற அந்த நடிகர் வருகின்ற பொழுது ஊடகங்கள்லாம் எழுதியது கோவை குலுங்கியது அப்படின்னு சொல்லிட்டு எழுதியது. அவர் வரும்பொழுது கோவை குலுங்கும், ஆனால் எங்கள் உயிர் அண்ணன் செந்தமிழன் சீமான் வருகின்ற பொழுது இந்த கோவை மண் மகிழும். இப்போது நீங்கள் வந்து நிறைய இடங்கள்ல அண்ணன் கூட பயணிக்கிறீங்க. அண்ணனுடைய பாதுகாப்பு என்பது உங்களுடைய கைகளில் தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன மாதிரியான சிக்கல்களை நீங்கள் சந்திக்கிறீங்க? சிக்கல்கள் வந்து எல்லா காவல் செய்கின்ற எல்லா பேருக்கும் வருகின்ற ஒரு சிக்கல் தான். இதில் தாண்மை அப்படின்றது வந்து கொஞ்சம் இருக்கும். ஒரு அண்ணனை வந்து சந்திக்கும் பொழுது ஒரு 2 நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு சிறிய கோபங்கள், அதெல்லாம் வந்து ஒரு இன்ப இடர்பாடுகள் தான். அது அன்பு தொல்லைகள், இன்ப இடர்பாடுகள். இது வந்து என் மேலே அவர்கள் கோபப்படுவது என்பது என் அண்ணனும் என் தகப்பனும் தாயும் என் மீது கோபப்படுவது போல தான் நான் இதுவரை நினைத்து பயணித்து கொண்டிருக்கின்றோம். அதனால் வந்து அது ஒரு பெரிய சிக்கலாக நான் எப்பயுமே உணர்ந்ததில்லை. இது கட்சி பொறுப்பாளர்கள் வந்து உங்களை சந்திக்கும் போது நீங்கள் இப்படி சொல்கிறீங்க. இதே பொதுமக்கள் வந்து அண்ணனை வந்து இப்போது மாற்றுக் கட்சியை சேர்ந்தவங்க கூட வருவாங்க அண்ணனை பார்க்கணும் அப்படின் போது நீங்கள் எப்படின்னா அதை கையாளுவீங்க? அதை வந்து முன்பே வந்து அனுமதி பெற்றிருப்பாங்க. அது அண்ணன் பாக்கி அண்ணன் இருக்காங்க, அவங்கள்ட்ட வந்து முன்பே அனுமதி பெற்றுருவாங்க. அதற்கான சூழலை உருவாக்கி அண்ணனிடம் வந்து அந்த தகவலை கடத்தி அதற்கான சூழலை உருவாக்கி அவர்களை எளிதாக அண்ணனை சந்தித்து விட்டு போவதற்கான எல்லா சூழலையும் செஞ்சுருவோம் நம்ம. அதில் வந்து எந்த சிக்கலுமே கிடையாது. சரிங்கண்ணா. அண்ணன் வந்து பாதுகாப்பு நாம் தமிழர் கட்சியை தாண்டி எனக்கு பாதுகாப்பு தேவையில்லை. இப்போ எல்லா கட்சிகளும் வந்து தனக்குன்னு பாதுகாப்பு, காவல்துறை பாதுகாப்பு வச்சுருப்பாங்க. அதே போல் நீங்கள் இந்த முன்னாள் பாதுகாப்பு படை வீரர் பாசறை சார்பாக வந்து ஏதாவது கோரிக்கை, அண்ணனுக்கு பாதுகாப்பு வழங்கணும், அரசே வழங்கணும் அப்படின்ற மாதிரி கோரிக்கை எதுவும் நீங்கள் வைப்பீங்களா? அது பல லட்சக்கணக்கான தமிழ் உணர்வாளர்கள், தமிழ் நாட்டில் வாழுகின்ற பொதுமக்கள், பெருமக்கள் அனைவருமே அதிகமாக அன்பு செலுத்தக்கூடிய ஒரு நபர் வந்து இன்றைய தமிழக அரசியலில் அண்ணன் செந்தமிழன் சீமான் என்பது உலகம் அறிந்த ஒரு விஷயம். அதே சமயத்தில் மறுமுனையில் இருந்து பார்க்கின்ற பொழுது அவருக்கான பாதுகாப்பு என்பது இந்த அரசு உறுதி செய்ய வேண்டும். அது தவறுகிறது என்று தான் நான் நினைக்கின்றேன். அவர்கள் பாதுகாப்பு அளித்தால் நல்லது, இல்லை என்றால் நாங்கள் இருக்கின்றோம், நாங்கள் பாதுகாப்போம் எங்கள் அண்ணனை. ஏன்னா ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு கூட வந்து பாதுகாப்பு வழங்குறாங்க. ஒரு சாதாரண ஒரு லெட்டர் பேட் கட்சி வச்சுருக்கவங்களுக்கு கூட பாதுகாப்பு வழங்குறாங்க. அப்படி இருக்கும்போது 3வது பெரிய கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய அண்ணனுக்கு வந்து பாதுகாப்பு வழங்குறதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அரசியல் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக அப்படி தான். எனக்கு உள்ளுணர்வு இன்ஸ்டிங்க்டாக தான் சொல்லுது. அது வேறு ஒன்றும் கிடையாது. இருந்தாலும் நாங்கள் வந்து அதை அவர்களெல்லாம் கண்டு அஞ்சக்கூடியவர்களோ அல்ல. பயம் என்பதை அறியாதவர்கள். பயம் என்பது எங்களின் தலையில் இருக்கின்ற மயிருக்கு சமமானது கூட அல்ல, மயிரின் நிழலுக்கு சமமானது. எனவே அண்ணனை பாதுகாப்பதற்கு எங்கள் உயிரை கொடுத்தும் நாங்கள் பாதுகாப்போம் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இந்த அரசு என்பது பாதுகாப்பை கொடுத்தால் வரவேற்போம், இல்லை என்றால் நாங்களே பாதுகாப்பாக அரணாக அண்ணன் பின்னால் இருப்போம். இப்போ வந்து நீங்கள் பாதுகாப்பு பணியில் இருக்கும்போது அண்ணன் உங்களுக்கு ஏதாவது அறிவுறுத்துவாரா? நீங்கள் இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க ஏதாவது அறிவுறுத்தி? கண்டிப்பாக இருக்கும். நம்ம வந்து பொதுவாகவே இயல்பாக இராணுவத்தில் இருந்தவர்கள், கொஞ்சம் கடுமையாக நடந்து கொள்ளக்கூடிய பயிற்சியை பெற்றவர்கள். காரணம், ஒரு முக்கியஸ்தர், அதாவது விஐபி வந்து நம்ம ஒரு காடாக இருக்கின்ற பொழுது பல பேர் சந்திக்க வருகின்ற பொழுது அதை முழுமதியாக நாங்கள் பரிசோதிப்போம் யார் யாருன்ட்டு. அதெல்லாம் நாங்கள் இப்போ செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் அண்ணன் சொல்கின்ற ஒரு வார்த்தை என்பது, நாம் இராணுவ அரசியலை நடத்தவில்லை தம்பி, நாம் மக்கள் அரசியலை நடத்துகின்றோம், மக்களை சந்திப்போம், ஒன்றும் அது ஒரு பெரிய விடயம் அல்ல, மக்கள் என் மீது அன்பு வைத்திருக்கின்றார்கள், அதனால் அதை பற்றி நீங்கள் எந்த கவலையும் பட வேண்டாம் என்பதை எங்களுக்கு அறிவுறுத்தி கொண்டு தான் இருப்பாங்க. இவ்வளவு நேரம் வந்து எங்களுக்காக உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சமைக்கு மிக்க நன்றி. நன்றி தம்பி.